இமாச்சல பிரதேசத்துலேருந்து காயல் 92 ரைடர்ஸ். Hey guys, welcome back to my channel Gaali 92 Riders. Gaali 92 Riders. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். சின்ன வீடியோவாக தான் இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய மோட்டோ விளாகர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்டு இருக்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க. யூடியூப்பில் வந்து பலவிதமான கண்டென்ட் போட்டுறவங்க இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். பலவிதமான கண்டென்ட்டுங்கும்போது நிறைய விதத்தில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சவால் இருக்கும். அதில் முக்கியமாக சவால் நிறைந்த ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்னால் அது கண்டிப்பாக ட்ராவலர்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விதத்தில் கஷ்டப்படுவாங்க. அவங்க பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போதோ இல்லைனா ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போதோ அந்த நேரத்தில் அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணணும். அதுக்கு அவங்களுடைய கேமரா, அவங்களுடைய மைக்கு எல்லாமே தயாராக இருக்கணும். அந்த ட்ராவலர்ஸ்லையுமே வந்து இந்த மோட்டோ விளாகின்னு ஒரு குரூப் இருக்காங்க பார்த்துடுங்க. என்ன சொன்னாலும் அடங்காத குரூப்பு. அந்த குரூப் வந்து ரொம்ப ரொம்ப பாவங்க. அவங்க வந்து ஒரு மோட்டோ விளாகிங் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ பாடுபடுறாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு பைக் வேணும், அவங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஹெல்மெட் வேணும், அதில் மவுண்ட் பண்ணி ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கி, அது சின்ன ரேஞ்சிலையாக இருக்கலாம் இல்லை ஹை ரேஞ்சிலையாக இருக்கலாம், எந்த ஒரு கேமராவாவது வாங்கி அவங்க செட் பண்ணி அந்த மூமெண்ட்டை அவங்க கேப்சர் பண்ணுறதுக்கு பயங்கர கஷ்டப்படுறாங்கங்க. ஸோ அந்த பாவப்பட்ட ஜீவன்களில் நானும் ஒருத்தன். அதில் பாடுபட்டு இருக்கிற ஒரு பாடத்தை உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னடா அதில்னா அவ்வளோ பாடாக இருக்குது, யூடியூப்னா எல்லாருக்குமே கஷ்டம் தான்டா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் மோட்டோ விளாகிங்கில் வந்து மைக்கு, கேமரா எல்லாம் வச்சு சில பேர் விளாகிங்கும் பண்ணிட்டு போங்க. அதான் அட் அ டைம் பேசிக்கிட்டு இருக்கணும், அந்த மூமெண்ட்டை பேசணும். இல்லைனா அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்கிட்ட, அவங்களுடைய என்ன சொல்கிறது நண்பர்கள்ட்ட ஏதாவது ஒரு ஷேரிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க வீடியோ பார்க்குறவங்ககிட்ட அந்த கண்டென்ட் ஓரியன்டாக நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை எல்லாத்தையுமே வந்து அந்த மூமெண்ட், அந்த லைவ்லி மூமெண்ட்டில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஒரு 50-100 கிலோமீட்டர் நம்ம லைவ்லேயே அதை பேசிக்கிட்டே போயிட்டுருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 100 கிலோமீட்டர் தாண்டி போய் பார்த்திங்கன்னா திருப்பி எடுத்து செக் பண்ணி பார்த்தா புஷ்ஷுன்னு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையினால் மைக் ஒர்க் ஆகிருக்காது, வாய்ஸ் எடுத்திருக்காது, இல்லைன்னா சில நேரத்தில் அந்த ஆக்ஷன் கேமராவே ஆஃப் ஆகிருக்கலாம். இது எதுவுமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு போயிருப்போம். எங்கள் புலம்பல்கள் ஒன்றுமே அதில் ரெக்கார்ட் ஆகிருக்காது. இப்படி நிறைய வாட்டி எனக்கு அனுபவப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்ககிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க இந்த அனுபவத்தை. சரி ரைட்ரா, இந்த மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க, நீ என்ன கஷ்டப்பட்ட பெரிய கஷ்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குது. அது என்ன அப்படின்னாச்சுன்னா, நான் வந்து கோப்ரோ ஆக்ஷன் கேமரா வச்சுருக்கேன். ஸோ முன்னாடி வந்து நான் பார்த்திங்கன்னா அது நார்மலாக தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதை பேசணும் அப்படின்னுங்கும்போது எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ULANZI அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துச்சுங்க. இந்த இதில் தலைகீழ தெரியும், ஏன்னா நான் வந்து கேமராவை திருப்பி ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ULANZIன்னு இதில் எழுதியிருக்கு. ஸோ இந்த கேஸ் வந்ததுலேருந்து ஒரு நிம்மதிங்க நமக்கு. ஏன்னா இந்த கோப்ரோவை மட்டும் வச்சு வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியாது. அதுக்கு இந்த சார்வால் தேவை. இந்த சார்வால் இருக்கார்ல, இவாள் வந்து 4000 ரூபா, 4000லேருந்து 4500 இது இந்த சார்வாலோடைய மதிப்பு. இந்த சார்வாலை இதில் மாட்டினா தான் இந்த கோப்ரோவே வேலை செய்யும். அதாவது மைக்கு வேலை செய்யும். கோப்ரோ வேலை செய்யும், பட் மைக்கு ரெக்கார்ட் நம்ம வாய்ஸ் வந்து எடுக்காது. ஸோ அந்த மாதிரி இவாளை மாட்டிட்டு எப்படி மாட்டுவேன், இந்த இப்படி மாட்டுறேன் பாருங்கள். ஆமாம், இப்படி மாட்டிட்டு இந்த உள்ளே உட்கார வச்சா சூப்பராக ஃபிட் ஆகிடும். நம்ம கோப்ரோ வந்து உள்ளே இருக்குது. கோப்ரோ வந்து உள்ளே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேமரா இருக்கு இல்லையா, இதுதான் கேமரா. ஸோ இது வந்து இருக்குது. இதை வந்து நம்ம இப்படி மாட்டணும். இதில் சைடில் வந்து அடாப்டர் சொருவருக்கு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இதில் மாட்டினா உங்களுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும். நானும் முதல்ல வந்து லடாக்லாம் வந்து இப்படி தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. இதில் நிறைய இடத்துல வந்து எனக்கு பிரச்சனை. லைட்டாக இது வந்து ஒரு சின்ன புள்ளி தூக்கி இருந்தால் கூட ரெக்கார்ட் ஆகாது. அப்புறம் நம்ம 100 கிலோமீட்டர் தாண்டி இதே பஞ்சாயத்து தான் வரும். அதனால் என்ன பண்ணலான்ட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். எப்படி மாட்டினா மைக் வந்து அடாப்டர் பிடிங்கிட்டு வராது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த அடாப்டர் இருக்குல்ல, இதை வந்து இந்த கோழி தலையை திருகிற மாதிரி திருகி இதில் மாட்டணும்னு வைங்களேன். இந்த இப்படி மாட்டினோம்னா ஜம்முன்னு உட்காந்துக்கிடுங்க, ஒரு புள்ளி கூட மிஸ் ஆகாது. அவ்வளோ அது பாட்டுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி மாட்டும்போது ஒரு மாதம் 2 மாதத்தில் முதல்ல நல்லா தான் இருந்துச்சுங்க. நான் நார்மலாக மாட்டியிருந்தேன், அப்போ நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வாய்ஸ் எடுக்கலை. வாய்ஸ் நிறைய இடத்துல பிரேக் ஆகும், அந்த மாதிரி பிரச்சனை வரும். இப்போ இந்த மாதிரி தலையை திருகி மாட்டினதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தெரிதா ஒரு கம்பி மாதிரி விட்டுருக்கா. ஸோ இதோட டெம்பராக நம்ம வளைச்சி இப்படி உள்ளே சொருகிறோம் இல்லையா, சொருகும் போது இந்த அடாப்டர் வந்து கட் ஆகிடுறாப்புல. கட்டான உடனே நமக்கு வந்து சுத்தமாக மைக் வேலை செய்ய மாட்டேங்குது. இப்போ இந்த அடாப்டர் வந்து சோலி முடிஞ்சிச்சு. இது கட்டானதுனால சோலி முடிஞ்சிருச்சு. ஸோ இவரை வந்து நம்ம இங்கேருந்து எடுத்துட வேண்டியதுதான்.
இப்போ இந்த அடாப்டருக்கும் இந்த உலான்சி கேஸுக்கும் இந்த அடாப்டருக்கும் 8ஆம் பொருத்தமாக தான் இருக்குது. இதுக்கு இவால் இப்படி தலையை திருக்கி மாட்டினா இந்த பிரச்சனை வருது. அப்போது மோட்டோ விளாகிங்கோடைய நம்ம செட்டப் சுத்தமாக வீணாக போடுது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா, முதல்ல இவால் தூக்கி தூர போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கினேன். நான் புதுசாக காட்டிடுறேன். இதே தூக்கின மாதிரி இருக்கும். ஸோ இது பழசு, இது புதுசு. இவாலும் நானும் 4500 இவையிலையும் நானும் 4500 கொடுத்து வாங்கினேன். வாங்கி வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதே இடத்துல உள்ள சொருகுனேன்னா என்னை மாதிரி முட்டாள் கிடையாது. ஸோ நான் கண்டிப்பாக இந்த உலான்சி கேஸில் இந்த அடாப்டர் வைக்க மாட்டேன். ஸோ உலான்சி கேஸ் அடாப்டருக்கு யூஸ் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. முதல்ல நம்ம ஹெல்மெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோப்ரோவை இதில் மாட்டிக்கலாம். மாட்டிட்டேன். சமையல் வீடியோ மாதிரியே இருக்குல்ல, என்னத்தை சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து இந்த மைக்கை அடாப்டரை வச்சுட்டு இதை வந்து இது வெல்க்ரோலாம் போட்டு ஒட்டணுங்க, சும்மா வைக்க முடியாது. வெல்க்ரோ எம்சி இதை 3M ஸ்டிக்கர் இதெல்லாம் போட்டு ஒட்டிடலாம். அந்த இடத்துல ஹெல்மெட்டை கேவலமாக இருக்கும். என்ன செய்ய, நம்ம விளாகிங் பண்ணணுன்னா இந்த சாக்ரிஃபைஸை நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஸோ இந்த இடத்துல வெல்க்ரோ போட்டு ஒட்டிட்டு மைக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்படி மாட்டி விட்டுலாம். திருப்பி மாட்டலாமா? ஓகே இப்படி மாட்டிடலாம். மாட்டுப்பா. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக தான் போகுது, ரொம்ப ஒன்றும் வளையலை. அப்படி தானே, உங்களுக்கு தெரியுதா? ஸோ நேராக தான் போகுது, ரொம்ப ஒன்றும் வளையலை. ஸோ இப்படி இருக்கும்போது இதுக்கு லைஃப் வரும். இது டெம்பர் வளையாமல் அப்படியே இருக்கு இல்லையா? ஸோ அதனால் லைஃப் வரும். இதுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இந்த அடாப்டர் வந்து போகாது. அப்போ நமக்கு வாய்ஸும் பிரேக் ஆகாது. அப்படி இருக்குதா இல்லையாங்கிறது பார்த்துக்கலாம். இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குங்க, மனித மூலம் தவறு செய்கிறதுலே படைக்கப்பட்டதில்ல. ஸோ இந்த இது வந்து சில நேரம் நம்ம எடுத்து விட்டு ஏதாவது பண்ணியிருப்போம், நம்ம கோப்ரோவை கழட்டியிருப்போம், இப்போ பேட்டரி கிட்டரி மாத்திரக்கு திருப்பி தலைவரை உள்ளே சொருகாம விட்டுருப்போம், கடைசியில் போயிடும். அதுக்கப்புறம் இப்படி மாட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது ஒன்று, இந்த ரோடு மைக், இதுவே 1250 ரூபாங்க. ஸோ இந்த மைக் இல்லாமல், இந்த அடாப்டர் இல்லாமல், இது என்னது டிஆர்எஸ் கேபிளும்பாங்க. ஸோ இது இல்லாமல் மாட்ட முடியாது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இதில் வந்து 2 பின், இந்த பார்த்தீங்களா 2 பின் இருக்குது. இந்த 2 பின்னில் நம்ம சில நேரம் ஹெல்மெட் க்ளவுஸ்லாம் போட்டு மாட்டும்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பின்னு தான் மாட்டியிருப்போம். இப்படி மாட்டிட்டு அப்படியே போயிடுவோம். அப்படியே போயிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்போம், அப்புறம் வாய்ஸ் எடுக்காமல் போயிடும். ஸோ அதனால் இதை நல்லா அழுத்தி மாட்டிக்கிடணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா மைக்கில் பார்த்தீங்கன்னா 3 பின்னு, இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் இருக்கா? ஸோ இந்த 3 பின்னையும் இதில் சொருகணும். அப்படி சொருகும் போது சில நேரம் ஆயிருக்குங்க, என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நாங்கள் சமாளிக்கிறோம் பாருங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சரியாக மாட்டலைன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். அப்போது அதுலேயும் மைக் ஒர்க் ஆகாமல் போகிறோம். ஸோ அதையும் நல்லா ஃபிட் பண்ணி பாருங்கள், எவ்வளோ ஃபிட் பண்ண வேண்டியிருக்கு. இதில் ஒன்று சொருகி, அதில் ஒன்று சொருகி, அதுக்கப்புறம் இங்கே ஒன்று சொருகி. மோட்டோ விளாகிங் பார்த்துக்கிடுங்க. செட்டப் சரியில்லைன்னா, அது ஏன் இப்படி செட்டப் சரியில்லைன்னா, நம்ம ஒரு ரூமில் உட்காந்து பண்ணும்போது எல்லாத்தையுமே ரீசெக்அப் பண்ணிக்கலாம். ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கா, மைக் அடாப்டரில் மாட்டியிருக்கா, அதில் மாட்டிருக்கா, இதில் மாட்டிருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம். ஆனால் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, நடு ரோட்டில் நிற்கிறோம், காட்டுக்குள்ளே நிற்கிறோம். அந்த மாதிரி டைமில் வந்து மைண்டு ட்ராவலில் தான் போகும் வழியே இந்த செட்டப்பெல்லாம் நம்ம திருப்பி யோசிக்க தோணாது. ஸோ அந்த டைமில் நமக்கு பதட்டத்தில் நம்ம இதெல்லாம் இல்லைனா ரைடு பண்ணணுங்கிற கேரிங், அந்த கவனம் இருக்கிறதுனால இதை நம்ம விட்டுருவோம். இப்படி விடும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ அதனால தான் மோட்டோ விளாகிங் பண்ணுற பயலும் பாவம் அப்படின்னு சொன்னது. ஸோ இப்படி பண்ணிட்டோம்னு வைங்களேன், நமக்கு நாளைக்கு இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு செட்டப் சரி. இது வந்து கொஞ்சம் அறத பழசான ஒரு டெக்னிக் தான். இது விக்னேஷ் பிடி கூட இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஆனால் இந்த அறத பழசான டெக்னிக் தான் நமக்கு வந்து இன்றைக்கி நல்லா யூஸ் ஆகுது. உலான்சி கேஸ் வந்து ஜஸ்ட்டு கோப்ரோ வச்சுக்கிறதுக்கு வேணால் யூஸ் ஆகும். இந்த இடத்துக்குள்ளே எதுவுமே வைக்க முடியாது. வேணும்னா ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது குருவி கூடுக்கு வாடகை கூட்டு வேணால் சம்பாதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டப் பண்ணிக்கிட்டால் நமக்கு வந்து பிரச்சனை சமாளிச்சிடும். சரி, எதுக்குடா இந்த வீடியோவை நீ மேக் பண்ண, இது வந்து பெருசாக ஒன்றும் இந்த வீடியோவில் இல்லையே அப்படின்னாச்சுன்னா, இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தாங்க. இந்த பிரச்சனை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிறைய மோட்டோ விளாகர்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உலான்சி கேஸில் வாய்ஸ் பிரச்சனை இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னங்கிறது தான். நான் இழந்த மாதிரி இந்த 4500 நட்டப்படாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ மோட்டோ விளாகிங் பண்ணிகிட்டு இருக்க யாராவது வாய்ஸ் வந்து அவங்க பண்ணுறாங்க அப்படின்னாச்சு, இந்த மைக் அடாப்டர்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு மேபி இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்னொன்று நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டுறேன். இது வந்து நான் இப்போ வாங்கியிருக்கேங்க. இது வந்து விக்னேஷ் பிடி வரும்போது அவரும் இதாக வச்சுருந்தாரு. நான் இது ரொம்ப நாள் ஆச்சு, இது நான் வாங்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெண்டாவது இது ரொம்ப காஸ்ட்லின்னு நினச்சிட்டு இருந்தாங்க, 2500 நினச்சிட்டு இருந்தேன். அதனாலவே வாங்கலை. எப்பா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், ரொம்ப ப்ரொஃபஷனல்ஸ் தான் வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன்.
நம்மளை மாரி ஒன்றுக்கு இல்லாதவங்களாம் வாங்கலான்றத அவர் தான் சொன்னார். ஏன்னா 400 ரூபா தாங்க, 425 ரூபா எனக்கு ஷிப்பிங்கோடு வந்துருச்சு. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க, நல்லா வெயிட்டாக வேறு இருக்குது. அப்படியே கோப்ரோவையும் மாட்டிக்கலாம், நம்ம கேமராவையும் மாட்டிக்கலாம். ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். ஸோ இனிமேல் வந்து நம்ம விளாகிங் இதில் தான் இருக்க போகுது. இறங்கி நின்னதுக்கப்புறம் விளாகிங் இதில் தான் இருக்க போகுது. ஆனால் நம்மளுடைய டேங்க் பேக்கில் தான் இது உட்காராது, அதுக்கு ஏதாவது பார்க்க வேண்டியதான். அதுக்கப்புறம் இன்னொன்று வாங்கினேன் பார்த்துடுங்க. இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 360 கோப்ரோவோட மவுண்ட் வியூவு. ஆனால் இது அந்தளவுக்கு யூஸாக என்னென்னு தெரில, பட் வாங்கிட்டேன், இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா சுற்றிக்கலாம், அப்படியே சுற்றிக்கலாம். ஆமாம், அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த 2 பொருள் மட்டும்தான் இப்போதைக்கு நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இது எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 ரூபா கிட்டத்தட்ட வந்துருச்சுங்க. இன்னுமே நிறைய பொருள் நம்ம யூடியூப்புக்காக வாங்க வேண்டியிருக்கு. பட்ஜெட்டும் பைசாவும் தான் இல்லை. பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து யூடியூப்பில் ஒரு வருமானமும் கிடையாது. ஜென்ரலாக நானும் வந்து சும்மா இருக்கனால அந்தளவுக்கு நமக்கும் வருமானம் இல்லை. அதனால் வீடியோ போடுறதுக்கு, வீடியோ ரைடு போகிறதுக்கு எல்லாத்துக்குமே காசு ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ மோஜோ வேறு புக் பண்ணியிருக்கோம், அதுவுமே நம்ம இந்த இன்ஸ்டால்மெண்ட்டில் தான். அதுக்கு இனிஷியல் அமௌண்ட் திரட்டுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு சாமி போதும்னு ஆகிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் ஒரு பெரிய லாங் ரைடு இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. நிறைய புது கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு இருப்பேன். நிறைய பேர் ஃபோன் பண்ணி உங்கள் வீடியோ பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா பண்ணுறீங்க, உங்கள் வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு நிறைய காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். காம்ப்ளிமெண்ட்னா நம்ம வார்த்தையில் தாங்க, வேறு எதுவும் இல்லை. நமக்கு அந்த மாதிரி நம்ம நண்பர்கள் நமக்கு வந்து திக்குமுக்காடை வைக்கலை. ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். இந்த பக்கமாக ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ அதை அமுக்கிட்டு கூடவே இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் டிங்னு கிளிக் பண்ணுங்கள். நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவோட அப்டேட்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. மோஜோ சீக்கிரமே வந்துக்கிட்டு இருக்குது. அதுக்குண்டான அப்டேட்டு நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.